இது என்னன்னா, இந்த க்ரூட் ஆயிலு எனர்ஜிய அடிக்கிறதுல பெரும் பங்கு வந்து வந்து ஈரானோட சைடு வந்து ஏன் இப்படி இருக்குங்கிறது தெரியல. ஏன்னா நாளைக்கு உலகமே இது பாதிக்கப்பட போகுது. அவங்க சைடு பாதிப்புகள் இருக்குன்னு உலகமே பாதிப்பு மாரி பண்ணியிருக்காங்க. எங்க தான் அவனுங்க ஆகப்போகுது? வெறித்தனமா போயிட்டானுங்க. என்னன்னா, நாங்க அழிஞ்சா பரவால்ல. நாங்க அழியறதுக்கு முன்னாடி எல்லாரையும் அழிச்சுட்டு போறோம் அப்படின்றது. ரம்ஜான்லாம் இல்லன்ட்டாய்ங்க. ஆ ரம்ஜானுக்குலாம் போர் நிறுத்தமா எதுவுமே எதுவுமே ஸ்டாக் கிடையாது. கிடையாதுன்ட்டாய்ங்க. அதனால ரம்ஜான் டைம்ல கொண்டு போய் ரியாத்லயும், சவுதிலயும் கூட அடிப்பானுங்க. சொல்ல ஆமா. முடியாது. அந்த மாரி ஒரு வெறி பிடிச்சவன வச்சுக்கிட்டு இது பண்ற மாதிரி ஒரு கதையா போய்க்கிட்டு இருக்குது. ஆ என்ன நம்ம இதுல போய் இது பண்ண தெரியல. நமக்கு இந்த இவ்வளோ ரணகலத்திலயும் நமக்கு 2 கப்பலுக்கு மறுபடியும் அனுமதி. அனுமதி. ம். இன்னைக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்குங்கிற மாரி பேசிட்டு இருக்காங்க. நம்மளோட மினிஸ்டர் ஆஃப் எனர்ஜி நேத்து தெளிவா அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்திருக்கிறாரு. தட்டுப்பாடு இல்ல. தட்டுப்பாடு இருந்தாலுமே அத நாங்க இது பண்றதுக்கு பூர்த்தி செய்றதுக்கு மற்ற நாடுகள்ட்ட வாங்கிட்டுருவோம். யூரோப் கண்ட்ரீஸ்ல இருந்து. நார்வேலேருந்து இப்ப நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோங்கிற மாரி விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. நம்ம சைட்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா, இந்த புக்கிங் பண்ணக்கூடிய விஷயம் தான். ஆ எல்லாரும் ஒரே டைம் புக் பண்ணா, அவன் அதாவது இருக்கிறவங்களுக்கும் குடுக்குற இல்லாதவனுக்கு போய் சேராது. சார் அது ஆமா. அதுதான் இவன் இப்போ வாங்கி பதுக்க ஆரம்பிச்சுருவான். ஏன்னா டபுள் சிலிண்டர் இருக்கவங்க வந்து அடிஷனல் சிலிண்டர் தான். ஆனா ஆமா. சிங்கிள் சிலிண்டர் இருக்கவங்களுக்கு தேவைப்படும். தேவைப்படும். அந்த இடத்துல பிரச்சனைகள் அதுல வருது. இவங்க முடிவெடுக்கணும். சிங்கிள் சிலிண்டர் ஆளுக்கு ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ்ன்ற மாரி கொண்டு போணும். இதுதான் போயிட்டு இருக்குன்னு. ரம்ஜானை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லாருமே சவுதியில, மிட் ஈஸ்ட்ல ஃபுல்லா கொண்டாடுற நிலைமையில இருக்கிறாங்க. இந்த போர் எப்படி முடியுங்கிறது தெரியல. இந்த ரணகலமான நேரத்திலயும் நம்ம வாசகர்களுக்கு ரம்ஜானோட ரம்ஜான் வாழ்த்துக்கள் விஷயத்த சொல்லணும். சொல்லணும்.